Hello everyone, welcome back to my channel. ஆல்ரெடி என்னோட மினியன் கேக் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டெலிவர் பண்ணுறது வரைக்கும் வீடியோ எடுத்திருப்பேன். ஆனால் அந்த டைமில் வந்து கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து கடைசி போகிற நேரத்தில் வந்து நிறைய கேக் ஃப்ளாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட பழைய வீடியோஸ் ரெண்டும் பார்க்கல, Day 1 Day 2 vlogs எல்லாம் பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு 5 inch டால் கேக் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து செகண்ட் டியராக இருந்துச்சு, அதாவது டாப் டியராக இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் முந்தின நாளே பண்ணி வச்சிட்டேன். ஆனால் ஒரு பெரிய டிசாஸ்டர் என்ன நடந்துருச்சுன்னா, அதை பண்ணிவிட்டு நான் கீழே கேக் ஃப்ரிட்ஜில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டியரை கொண்டு போய் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ ஃப்ரீசரில் வச்சுட்டு நைட் அதை கீழே எடுத்து வைக்காமல் அப்படியே மறந்துட்டு போய் படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தா அது ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி நல்ல ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்குது. அதே மாதிரி அதை நம்ம வெளியே எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்தோன்னே உள்ளே இருக்கிறதுல அப்படியே தாய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபுட் கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டார்க் ப்ளூ தான் கொடுத்துருந்தேன். அது ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்தோன்னே அப்படியே வந்து அந்த கலர் வலிஞ்சு ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. அதுக்கப்புறம் சரி இதை எப்படியாவது சமாளிச்சிடல, ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஃபாண்டன்ட் வைக்கணும். திருப்பி அது பாட்டுக்கு தண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் ஃபாண்டன்ட் வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிரும், ஃபாண்டன்ட்டும் மெல்ட் ஆயிருங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கோட்டிங் வந்து கொடுத்துட்டு ஃபாண்டன்ட்டை வந்து அப்படியே லைட்டாக அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து நான் இந்த சாக்லேட் கவரிங் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி சாக்லேட் கவரிங் கொடுக்குறப்ப இன்னொரு பிளெண்டர் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த கனாஷை வந்து நான் ஒழுங்காக வந்து டெம்பர் பண்ணவே இல்லை. சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அது அவசரத்தில் இருந்ததுனால சரி இது எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து ஊற்ற அது அப்படியே வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நான் கனாஷை வந்து அந்த சாக்லேட் மேலே வைக்க சாக்லேட் அப்படியே செட் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த சாக்லேட்டை மூவ் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு அது ஹார்ட் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக ஒரு டியரை மட்டும் அந்த மாதிரி பண்ணல, 2 டியரையும் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுவும் இந்த டியர் வைக்கிறப்போ சாக்லேட் வந்து அப்படியே ஹார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை நகர்த்தவே முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப வந்து அந்த கலர் வலிஞ்சிட்டு இருந்ததுனால சரி ரூம் டெம்பரேச்சரில் வைக்க வேண்டாம், திருப்பியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஓரளவுக்கு ஃப்ரோசன் ஸ்டேட்லேருந்து அது நார்மலாக ஒரு கோல்டு டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அப்பவும் வந்து சரி பண்ணவே முடியல, கலர் வந்து வலிஞ்சு விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. மேலே வந்து அப்படியே அந்த கண்டென்சேஷன் மாதிரி அந்த ஆகிற எஃபெக்ட் வந்து அப்படியே அந்த சாக்லேட் மேலே கேக் மேலே எல்லாத்து மேலேயுமே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நானும் முடிஞ்ச அளவுக்கு அதை தொடச்சி அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ராஸ்ட் பண்ணி திருப்பியும் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஒரு 2 to 3 hours வந்து இது ஒன்றுமே சரி பண்ணவே முடியல. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கூலை லூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபாண்டன்ட் எல்லாம் வச்சு கூட செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேக்கை நான் கொண்டு போய் டெலிவர் பண்ண வேண்டிய ஐடியாலேயே இல்லை. அப்புறம் தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி நாங்களே வந்து டிஸ்பேச் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஃபாண்டன்ட் வச்சு ஒரு அளவுக்கு வருதான்னு மட்டும் பார்த்துக்கிட்டேன். இப்போவே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட க்ரீம் வந்து எவ்வளோ மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. நான் வந்து இந்த டைமில் ஃபிகரீன்ஸ் எல்லாம் வைக்கல, ஓரளவுக்கு நான் பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் இங்கே செட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு அங்கே போய் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த டியரை வந்து அந்த டியர் மேலே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இதை எடுத்துகிட்டு இருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேக் வந்து நல்லா கோல்டாக இருந்ததுனால ஃபாண்டன்ட்டை வந்து அப்படியே வந்து மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபாண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராக்ஸே விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் இந்தளவுக்கு லாங்கில் வந்து நான் அனுப்பிச்சதில்லை, அதனால தான் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் திணறிட்டேன். பட் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், இதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம்லாம் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான லெசன்ஸ் தான். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறப்போ இது நான் அவனில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போனேன். உங்களுக்கு வந்து ஃபாண்டன்ட் எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பட் இருந்தாலும் வந்து நான் அந்த ஸ்டெபிலிட்டிக்காக ஒரு வேலை சரியாயிருமோ அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டாவல் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நான் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன் இது கண்டிப்பாக எதுவுமே செஞ்சுருந்துருக்கூடாது. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். நான் திருப்பியும் அது மேலே ஃபாண்டன்ட் மேலே அந்த ஃபாண்டன்ட் பால்ஸு இது மாதிரி எல்லாத்தையுமே வைக்க வந்து எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. பாருங்கள் நான் சொன்னல அது மாதிரி இந்த பால்ஸையும் சேர்த்து அப்படியே ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பால்ஸும் வந்து அப்படியே சேர்ந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் வந்து இருக்கிற எல்லா திங்ஸையுமே என்னோடய ஃபாண்டன்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ காரில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் நான் உட்காந்துருக்க சீட்டில் அப்புறம் பின்னாடி கொஞ்சம் எங்களோட ஃபாண்டன்ட் திங்ஸு அப்புறம் க்ரீம் சப்போஸ் ஏதாவது மெல்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்காக நான் எல்லாமே ஒரு பேக்கப்போட தான் போயிருந்தேன்.
இது என்னென்னா நான் கேக் ரெடி பண்ணதுலேருந்து 6 hours கழிச்சு தான் வந்து கேக் கட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த கேக் வந்து சேஃபாக போய் சேரணும். ஸோ அதனால தான் நாங்களே டெலிவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டோம். நான் வந்து எல்லா டியர்ஸையுமே தனித்தனியாக பிரிச்சுட்டு ஃபாண்டன்ட் தனியாக ட்ரை பண்ணி எல்லாமே சேஃபாக எடுத்துகிட்டு அங்கே போய் தான் வந்து நான் செட் பண்ணேன். நான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் போயிட்டேன். அங்கே போய் வந்து எனக்கு செட் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அங்கேயும் போய் கொஞ்சம் சில பிரச்சனை ஆச்சு. என்னென்னா ஃபாண்டன்ட் வந்து கிராக் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் புது ஃபாண்டன்ட் வச்சு நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் அதை. ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்துருச்சு. என்னோட எல்லாமே டிஸ்பிளேக்கு வைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து நாங்கள் கேக் கொண்டு போய் சேஃபாக டெலிவர் பண்ணணும். நடுவில் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் ஓரளவுக்கு கடைசியாக முடிச்சுட்டு வரப்போ ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். வேற எங்காவது என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.